இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அதனால இப்படி நிகழ்ச்சி நடத்துறாரு. 2014ல துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப கடுமையான எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில இருந்தது. 2022ல பீஸ்டோ ரிலீஸ் ஆச்சு. குவைத்துல அத தனிப்பட்ட முறையில பேண்டும் பண்ணாங்க அந்த படத்த. அன்னைக்கு அவர் ஏன் அத யோசிக்கல? நீங்க சொல்ற அந்த திரைப்படங்கள் எல்லாமே வென் ஹி வாஸ் கமர்ஷியல் பார்ட். அவர் வந்து ஒரு கமர்ஷியல்ல ஒரு பார்ட் ஆஃப் கமர்ஷியல் திங்ஸ். அவர் இருக்கும்போது செய்த செயல்கள் அவையெல்லாம். அதுக்கு அவராலும் பல நியாயங்களை கற்பிக்க முடியும். அது டைரக்டர் தான் சொன்னாரு, எனக்கு ஆழ்ந்த இது இல்லை, நான் மாத்தலாம்னு நினைச்சேன். நாளைக்கு என்னென்ன பேசுவாருன்னு தெரியாது. இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், துப்பாக்கியை பற்றி சொல்லலாம். அது கண்டிக்கத்தக்கது, அது கண்டிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அது விமர்சனத்திற்குரியது, விமர்சிக்கப்பட்டது, விமர்சனத்திற்கு உள்ளானார். நாமும் கடுமையாக விமர்சித்தோம். அது கமர்ஷியலாக அதை எப்படி அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். கமர்ஷியலாக அதற்கு எதிராக களமாடினார்கள், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? கமர்ஷியலாக அவர் வச்சது அரசியல் ரீதியாக பார்ப்பது தவறு. கமர்ஷியலாக அவர் வைக்கும் பொழுது இதான் என் நிலைப்பாடுன்னு எந்த இடத்துலையும் அவர் டிக்ளேர் பண்ணல. இன்னும் வேற ஆங்கிளில் பார்க்கறதா இருந்தால், தலைவா பட ரிலீஸ் வந்து பிரச்சனையான போது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அம்மா ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாங்க, அது இதெல்லாம் கெஞ்சி பேசினார். இன்னைக்கு அந்த மாதிரி கெஞ்சி பேசுவாரா? இன்னைக்கு இப்போ வந்து அரசியல் தலைவர் ஆயிட்டார். இப்போ ஒரு திரைப்படத்தை வந்து திமுக உதாரணத்துக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி கெஞ்சி பேசுவாரா? இல்ல எகிரி நின்று நான் பெரிய தலைவர்னு காட்டுவாரா? ஏன்னா இப்ப ஏன் அவர் எகிரி நிற்பார் அப்படின்னா, அவர் அரசியல் தலைவர் ஆயிட்டார். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை என்பது வேற. இனிமேல் தன்னை அரசியல் தலைவராக அவர் காட்டிக் கொண்டதற்கு பின்னால் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதை நம்ம நிச்சயமாக வந்து உற்று நோக்கணும். அந்த ரெண்டுமே ஒண்ணு கிடையாது.